ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறீங்களா? அப்போ கர்த்தர் உங்களுக்காக யோவான் 14:27 என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகன்னு சொல்கிறாரு. இது சுச்சுவேஷனை மாத்திர வசனம் இல்லை, நம்ம மனசை காக்கிற வசனம். இன்றைக்கி ஃப்யூச்சர் பற்றி யோசித்து பயம் வந்தாலும், டெசிஷன்ஸ் எல்லாம் ஹெவியாக ஃபீல் ஆனாலும், ஏசு சமாதானமாக எல்லாம் சரியாகிடும்னு சொல்லலை. ஆனால் என்ன நடந்தாலும் மனசுக்குள்ளே அமைதி இருக்கும்னு சொல்கிறாரு. உலகம் சொல்கிறது என்னென்னா, எல்லாம் செட் ஆன அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுன்னு. ஆனால் ஏசு சொல்கிறது இப்போவும் சமாதானமாயிருன்னு. ஸோ யார்கிட்டையும் பேச முடியாமல் உள்ளுக்குள்ளே பயம் வச்சுட்டு இயேசு என்னை கைவிட்டுருவாரான்னு கேள்வி வந்தால் இந்த வார்த்தையை மறக்காதீங்க. அவர் சமாதானம் உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. இயேசுவே, எங்கள் பயம் எங்களை நடத்தாமல் உங்கள் சமாதானம் எங்களை நடத்த செய்யுங்கப்பா. இந்த நாள் மனசு நொறுங்காமல் அமைதியோடு நடக்க எங்களுக்கு கிருபையும் அமைதியும் கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமீன்.